ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா, அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ நான் ஸ்பெஷலாக நான் அம்மா வீட்டு ஏன் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு அழகான செடிகள் எல்லாம் இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் ஏன் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் வச்ச செடிங்களை நான் இங்கே இருக்கும்போது சில செடிகள் எல்லாம் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறது, சாப்பிட முடியாது. ஸோ அந்த செடிகளெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஹோம் டூர் பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் காட்டலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் செடிங்களோட வீடியோஸ் காட்டுறேன். செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா சில பழம்லாம் விட்டுட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. நான் எனக்கு இன்னும் போட்டு வச்சேங்க, நான்லாம் சாப்பிடக்கூட கிடையாது. சரிங்களா? ஸோ நான் அதை ஒன்றா நான் இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? நிறைய பழங்கள் இருக்கிற செடிங்க நிறைய நான் அப்போல்லாம் போட்டு வச்சேன். எனக்கு செடி போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் போட்டு வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொய்யா செடி. இது பார்த்திங்கன்னா ரெட்டு கொய்யாக்கா. உள்ளேயுமே ரெட்டாக இருக்கும், வெளியுமே ரெட் கலராக இருக்கும். இதோட செடி கலர் எல்லாம் ரெட்டாக இருக்கும், ஃப்ளவர்ஸும் ரெட்டாக இருக்கும். நிறையவே விடும். அது ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி விடுங்க. பப்பாளி செடி. ஸோ பப்பாளி செடி பார்த்திங்கன்னா இது மெயினாக வச்சது எதுக்கு தெரியுமா? பாப்பாவுக்கு வச்சேன். எங்களோட அக்காவோட பாப்பாவுக்கு பப்பாளின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் கேட்டுகிட்டே பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இதில் பழம் ஆகிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாக்கா. பாப்பா வர டைமில் பழங்களே இருக்காது. பார்த்திங்கன்னா அவளுக்காக வச்ச செடி பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட பார்த்திங்கன்னா அவள் இங்கே இல்லை, ஊரில் இருக்கா. அதே மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாருங்கள், அங்கே ஒன்று நிறைய இருக்கும் பாருங்கள். அதில் இப்போ பூவெல்லாம் விட்டுருக்குது. அந்த சைடு ஒரு 2 செடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி செடி, ஃப்ளவர்ஸ் செடி. பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஃப்ளவர்ஸ் செடி ரொம்ப வச்சுருக்கேன். ஆனால் அது இப்போ பார்த்திங்கன்னா மாடெல்லாம் தின்னு காலி பண்ணியிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சப்போட்டா செடி. ஆனால் சப்போட்டாவே எல்லாம் இல்லை, எல்லாம் காஞ்சி கிடக்கு பாருங்கள். இப்போ தான் விட்டுட்டு இருக்கேன் சப்போட்டா. பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து தண்ணி விட்டுட்டுருந்தேன். இங்கேருந்து எனக்கு இதுதான் வேலை, தண்ணி விட்டுறது செடிங்களுக்கு. பார்த்திங்கன்னா சப்போட்டா எல்லாம் காலியாக இருக்குது. நிறையா இருந்துச்சு, போன வாட்டி வந்துச்சு சாப்பிட்டுட்டோம். இப்போ காலி ஆகிடுச்சு. இது சீசன் முடிஞ்சிடுது, பூவே விடுது, முடிஞ்சு சாப்பிட்டுட்டு. இந்த செடி பார்த்திங்கன்னா அதை கிடைச்சிது. பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே வச்சுருக்கோம். ஸோ நிறைய விட்டுருக்கு பாருங்கள் கடை. ஸோ இது இயர்லி ஒன்ஸ் தான் காய்க்கும். இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு இதெல்லாம் சாப்பிட்றது கம்மி பண்ணிட்டாங்க. சூரியனும் ஒதுக்கிது 9 மணிக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா போமோகிரானேட் செடி. ஆனால் இதில் பழமே விடுறது. இப்போதான் குட்டி குட்டி அவக்காடோஸாக இருக்குங்க பாருங்க. புறா இருக்குங்க, பழம் மட்டும் குட்டியாக இருக்குங்க. இதை விட ஜாஸ்தியாக விடும், கம்மியாக இருக்கும். முருங்கை, ஸ்டார் ஃப்ரூட் செடி பாருங்க, எவ்வளோ ஸ்டார் ஃப்ரூட். இப்போ மேலெல்லாம் நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ கொத்து கொத்தாக வச்சுட்டு குட்டி குட்டியாக. மேலே பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது நிறையா. இதுதான் இந்த பழம் ஸ்டார் ஃப்ரூட். இது பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட்டாக போகுங்க, யாரும் சாப்பிட மாட்டோம் இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸு. சீத்தாப்பழம் செடி காயவே இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சுற்றியுமே ஃப்ரூட்ஸ் செடியாக தான் இருக்கும். சுற்றி செடிங்களை தான் நாங்கள் வச்சுருப்போம். வேணுங்கிறப்ப பறிச்சுப்போம். அது பார்த்திங்கன்னா மெழுகு செடி தான் வந்து எனக்கு இங்கே வந்து இதனால் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கிடைக்குங்க. இதுதான் எங்களோட வீட்டோட வெளியேங்க, எப்படி இருக்கு பாருங்க. தண்ணியெல்லாம் விட்டு கூட்டியிருக்காங்க. வெளியே வந்து பார்த்தா நம்மளுக்கு ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். இதெல்லாம் நான் வச்ச செடிங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் செடிங்களும் இருக்குங்க. நிறைய ஜாக் ஃப்ரூட் செடிகள் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாக் யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க, வேஸ்ட்டாக போகும். பைனாப்பிள் செடிங்க சும்மா விட்டு இன்னும் பழங்களே விடல.
ஏன்னா இது ஒரு லெமன் செடி. அதுக்கப்புறம் இங்கே 2 பப்பாளி செடி இருக்கும். இதில் நான் தாங்க சுற்றி போட்டு வச்சுருக்கேன், வேறு வேலை என்ன எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை. அதுக்கப்புறம் பாருங்கள் மாங்காய் செடி வச்சுருக்கோம். ஆனால் இதில் அவ்வளோவா இல்லை, எல்லாம் வெட்டிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே ஒரு பப்பாளி, நிறைய பப்பாளி செடி இருக்குங்க அப்பாக்காக வச்சு. ஸோ இதுதாங்க நான் ரொம்ப நாளாக பாரம்பரித்து வச்ச செடினா இந்த செடி. ஸோ ஆரஞ்சு செடிங்க ரொம்ப நாளாக வச்சே ஒரு எவ்வளோ நல்லா இருக்கும், 1.5 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வளர்ந்துட்டே இருக்குது. இது எப்போ பழம் விட்டு நாங்கள் எப்போ பழம் சாப்பிட்றது. இங்கே ஒரு ஆரஞ்சு செடிங்க, குட்டி ஆரஞ்சு, இன்னும் அது பெருசே ஆகலை. பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வளரல. இந்த செடி பார்த்திங்கன்னா வச்சு காஞ்சே போயிடுச்சுங்க. இது லிச்சி சொல்லுவாங்க அந்த செடி. இது லிச்சி சாப்பிட்டு போட்ட விதங்கள் தாங்க இந்த ஆரஞ்சு ஆகட்டும், இந்த இதாகட்டும். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் செடிங்க, அது பார்த்திங்கன்னா மாடலில் தின்னு போட்டுருச்சு. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இங்கே வளரவே வளராது, வேறு தான் வளரும். இது பார்த்திங்கன்னா வச்சு தண்ணியெல்லாம் விட்டாலும் மாடு தின்னு போட்டுருச்சு. காஃபி செடி பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுதாங்க காஃபி செடி. இது பார்த்திங்கன்னா இதுக்கு நேம் பார்த்திங்கன்னா ரோஸ் ஆப்பிள்னு சொல்லிட்டு. இப்போ தான் பூவெல்லாம் பூக்குது. இது வீட்டுக்கு முன்னாடியே நாங்கள் வளர்த்துருக்கோம். வேறு ஃப்ரூட் கிடையாது. இன்னும் ஒரு பார்த்திங்கன்னா இந்த சைடுமே நம்ம பார்த்திங்கன்னா பைனாப்பிள் செடி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துக்கப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இன்னும் என்னென்ன வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சஜஷன் மாதிரி கொடுங்க. அண்ட் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோ பாருங்கள்.